இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ரோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய ஆரக்கோட்டை அப்படின்ற கிராமத்தோட ரோடு தான். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கண்மாய் இருக்குது. அது ஒட்டி வர ரோடு தான் அந்த ரோடு. கிட்டத்தட்ட 10 அடி உயரம் ஒரு ஹைட்டில் இருக்கும். இந்த ரோடை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப சேதமடைஞ்சு கல்லும் பள்ளமும் மேடுமா. அதில் பைக் ஓட்டணும் அப்படின்னா எப்போ விழுவோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரோடு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரோடு போட்டு. ஆனால் அந்த ரோடு போட்டு 2 வருஷத்துலேயே அது உடைய ஆரம்பிச்சிருச்சு, அது வேறு விஷயம். அப்படி 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ரோடு ரொம்பவுமே மோசமாக, அதுவும் தப்பி தவறி அதில் போகிறவங்க விழுந்தாங்க அப்படின்னா எந்த பக்கமுமே தடுப்பு சுவருன்றதே கிடையாது. ரைட்டில் விழுந்தால் குளம், கீழே லெஃப்ட்டில் விழுந்தால் அவ்வளோ தூரம் பள்ளம், சுற்றி கருவ மரம் வேறு. தப்பி தவறி விழுந்தாங்கனாலும் அவ்வளோ அடிப்படும். தெரியாதனமாக கல்லுலையோ மரத்துலேயோ போயிட்டாங்கன்னா உயிரே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ரோட்டில் தான் தினம் அங்கே இருந்து இருக்கக்கூடிய மக்களும் குழந்தைங்களும் ஸ்கூலுக்கும் வெளியிலையும் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இதில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் யாருக்கு வேணும் அடிப்படலாம். ஆல்ரெடி அடியும் பட்டிருக்கு. அதில் நிறையா காயமடைஞ்சு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மனு கொண்டு போய் காரைக்குடி தொகுதி எம்எல்ஏ மற்றும் இயற்கை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய டிகே பிரபு அவங்கள்ட்ட வந்து ஒரு மனுவை கொடுத்து, ஐயா எப்படியாச்சும் இந்த ரோட்டை சரி பண்ணுங்கள், நாங்கள் இந்த ரோட்டில் தான் போயிட்டு வந்துட்டுருக்குறோம், இதில் பசங்க விழுந்து நிறைய தடவை அடி வேறப்பட்டிருக்குது, இந்த பாருங்கள் ஃபோட்டோ அப்படின்ட்டு அடிப்பட்ட ஃபோட்டோ இதெல்லாம் காமிச்சு ஒரு மனுவையும் கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க. கொடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் யாரும் எந்த ஒரு அதிகாரியும் வந்த மாதிரி தெரில. ரோடு போடுறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் அப்படியே இருக்குது. இது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வீடியோவாக அதில் போட்டிருக்கிறோம். மக்கள் டெய்லி இந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 70 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் இந்த மாதிரியான அடிப்படை வசதி கூட இல்லாத பல கிராமங்கள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆட்சி மாறினோன்னு உடனே எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல வரல. இருந்தாலும் அதை முன் நடவடிக்கையாக யாருக்கு மேலேயும் விழுகாமல் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக இதை கொண்டு வந்து சீக்கிரம் இந்த ஊருக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ரோடு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணுன்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு யார் கண்ணில் பட்டால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக டிகே பிரபு அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது காரைக்குடி தொகுதி வரன்றனால அவங்க தான் சட்டமன்ற ஒரு எம்எல்ஏ, இந்த தொகுதியோட எம்எல்ஏ. ஸோ அவங்களுக்கு முக்கியமாக போய் சேர்கிற வரையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.